பாகிஸ்தான் அதிபர் இந்தியாவுடைய 7 ஜெட் விமானங்களை பாகிஸ்தான் விமானிகள் குப்பையாக்கினார்கள் அப்படின்னு பேசுறாரு. அதாவது சில விமானங்கள் வீழ்த்தப்பட்டது உண்மைதான் தான் பொதுவா சொல்றாங்க. இஸ்லாமிய நாடுகளிலேயே அணு ஆயுதம் வைத்திருக்கிற ஒரே நாடு பாகிஸ்தான். ஏன் இன்னைக்கு அமெரிக்கால இந்தியர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை வந்திருக்குன்னா 150% RSS பரிவாரம் தான் அதற்கு காரணம். கீழே விழுந்தாலும் மீசல்ல மண் ஓட்டல அப்படிங்கிறது எப்படிங்க இந்த அற்ப பெருமிதங்கள் எல்லாம் நமக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், சவுதி அரேபியா பாகிஸ்தானுடைய ஒப்பந்தம் இன்னைக்கு அமெரிக்காவில் பாகிஸ்தானுடைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட ராணுவ தளபதி அசிம் முனிரோட ரகசிய சந்திப்பு ஓவல் அலுவலகத்தில் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அது சம்பந்தமாகவும் பாகிஸ்தான் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. இந்தியா பாகிஸ்தான் போருக்கு மத்தியஸ்தம் செய்தது அமெரிக்க அதிபர் தான், அவரு அமைதியை நிலைநாட்டினார் அப்படின்னு ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? எப்பவுமே நாடுகள் வெறும் நட்பு என்பதை மட்டும் அடிப்படையில் வைத்து இயங்குவது இல்லை. அவர்களுக்கு நீண்டகால கணக்குகள் எல்லா நாடுகளுக்கும் உண்டு. அப்படி பார்க்கிற போது சீனா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக எழுந்திருக்கிறது. கடந்த 20 ஆண்டுகளில் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான உறவு வலுப்பட்டிருக்கிறது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஈரானுடன் அமெரிக்கா, இஸ்ரேல், மேற்குலக நாடுகளுக்கு ஒரு நெருக்குவாரம் வந்திருக்கிறது. சன்னி இஸ்லாமிய நாடுகளோடு நல்ல நட்புறவை வளர்த்து கொண்டிருக்கிற அமெரிக்காவால் ஷியா நாடுகளோடு அந்த அளவுக்கு உருவாக முடியவில்லை. எனவே 2 முனையில் ரெண்டுமே பெரிய சக்திகள். ஈரானும் ஒரு பெரிய சிவிலைசேஷனல் கண்ட்ரி, சீனாவும் ஒரு பெரிய நாடு. 2 முனையில் ஒரு போரையோ பகையோ அமெரிக்கா எதிர்கொள்கிற போது அமெரிக்காவும் இந்த 2 பேருக்கும் சாதகமானவர்களாக இருந்தால் அது பெரிய சவால் அமெரிக்காவும். எனவே இடையில் ஈரானும் சீனாவும் இணைந்து விடாமல் பாதுகாப்பதற்கும், ஈரான் ஊக்குவிக்கிற அல்லது சீனா ஊக்குவிக்கிற போராளிகள் அல்லது இராணுவ அணியினர் பாகிஸ்தானுக்குள் இருந்து செயல்பட விடாமலும் செய்வதற்கான ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்தியாவிற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயத்தினாலோ தேவையினாலோ அவர்கள் இந்த நிலைப்பாட்டை அமெரிக்கா எடுத்ததாக நான் கருதவில்லை. அவங்க கணக்கு சீனா, ஈரான், இதுக்கு பாகிஸ்தான் அவங்களுக்கு தேவைப்படுது. யார் அதிகமாக தேவைப்படுறாங்களோ அவங்கள்ட்ட தான் அவங்க போவாங்க. இந்தியாவால் அந்த பிரச்சனையில எந்த பிரயோஜனமும் அவங்களுக்கு இல்லை. சீனாவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இந்திய பெருங்கடல் பரப்புல இந்தியா வேணும். அதனால தான் குவாடுன்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா. அது சீனாவை கட்டுப்படுத்துறது. ஈரானை கட்டுப்படுத்துறதுக்கு இந்தியா எந்த வகையிலும் பிரயோஜனப்பட போறது இல்லை. ஸோ therefore as I said, தங்களினுடைய இராணுவ புவிசார் அரசியல் தேவைக்காக அவர்கள் பாகிஸ்தானோடு நட்பாராட்ட வேண்டிய அல்லது முன்பு இருந்த நட்பை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த சிந்து உறுதியில் அமெரிக்காவும் இவங்கெல்லாம் தலையிட்டது உண்மைதான். அதை ஒத்துக்கிறதுக்கு நம்மளோட தன்மானம் இடம் கொடுக்கல. அது அவருக்கு கொஞ்சம் வருத்தம், கோபம். அவர் போற போக்கில் அமெரிக்க அதிபர் எல்லாம் உலகத்துக்கு அதிபர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு ஆளா இருக்காரு. அதில் குறைஞ்சபட்சம் அமைதிக்கான நோபல் பரிசுலாம் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. இப்படி ஏதாவது சொன்னது ஆமான்னு தலையாட்டணும்னு எதிர்பார்க்கிறாரு. அது இவங்க பண்ணலை. பட் அவங்க செய்தது உண்மை. அவங்க அதை போற ஒரு முடிவு கொண்டாலும் அவங்களுக்கும் பங்கு உண்டு. ஏன்னா உலகத்தில் எந்த நாடுமே நம்ம கூட நிற்கலையே, ஒரு நாடு கூட நம்ம நிற்கலையே. நான் என்ன வெற்றி பெற்றவன்னு யாருக்கும் தெரியலையே. என்ன வெற்றி தான் சாதித்தவன்னு எல்லாம் ஒன்றும் நமக்கு தெரியல. இது 2வது. 3வது சொல்லிக்கிறாங்க, எனக்கு தெரியல. ட்ரம்ப் அவர்களினுடைய குடும்பம் ஒரு பெரிய தொழில் வணிக குடும்பம். இந்த கிரிப்டோ கரன்சியில் ரொம்ப பெருசாக முதலீடு செய்கிறாங்க. பாகிஸ்தான் அதுக்கு உதவியாக இருக்குது. இப்படியும் ஒரு பேச்சு பரவலாக பேசப்படுகிறது. அதுவும் ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று, இந்த அதிகமான நாடுகள் சுன்னி இஸ்லாமிய நாடுகள். இந்த இஸ்லாமிய நாடுகளிலேயே அணு ஆயுதம் வைத்திருக்கிற ஒரே நாடு பாகிஸ்தான். ஸோ அடுத்த கட்டத்தில் மத்திய கிழக்கில் பல மறு நாடுகளின் எல்லைகள், இப்போ காசா, மேற்கு கரை, இதை பற்றியெல்லாம் ஒரு தெளிவில்லாமல்லாம் அவங்க இந்த போர் நடத்துகிறாங்கன்னு நான் நினைக்கல. யாரிடம் அதிகாரத்தை ஒப்படைக்க வேண்டும், இதெல்லாம் நல்லா எல்லாம் முடிவு பண்ணி வச்சு தான் இந்த போர் அவங்க நடத்துகிறாங்க.
அப்போ அதுக்கெல்லாம் இந்த நாடுகளினுடைய துணை வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அதை அவங்க செய்கிறாங்க. எனவே இந்தியாவை இலக்கு வைத்து சுற்றி வளைத்து முற்றுகையிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அப்படி நடக்கவில்லை. ஆனால் ஒரு வரலாற்று காலச்சூழல் என்பது நமக்கு எதிரான ஒரு சூழமைவை உருவாக்குகிறது. பாகிஸ்தான்ல அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறார் பாகிஸ்தானுக்கு வரணும்னு. அவர் ஒரு வேளை சென்றால் இந்தியால ஏதாவது தாக்கம் ஏற்படுமா? இதுல என்ன தாக்கம் ஒன்றும் இல்லை. அவர் இந்தியாவுக்கும் வருவார், பாகிஸ்தானுக்கும் போவார். என்ன இதுவரைக்கும் என்னன்னா பாகிஸ்தானுக்கு ஒரு அதிபர் அப்படிலாம் போற மாதிரியான சூழ்நிலை இருக்கல. பாகிஸ்தான் அவ்வளவு முக்கியமா அவங்க கருதல. முன்னாடி ரொம்ப நெருக்கமா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த அணு ஆயுத வெடிப்பு, அணு பரவலாக்கம், தீவிரவாத பயங்கரவாத செயல்களுக்கு ஆதரவு, ஆப்கானிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தான் செயல்பாடுகள், இதனால அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடைவெளி ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொது சூழல் என்பது அவர்களுக்கு ஆதரவான ஒரு சூழலை மீண்டும் உருவாக்கி இருக்கிறது. அவ்வளவு. இதுல பாகிஸ்தான் அதிபர் ஐநாவில் பேசுறாரு. அப்ப பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுடைய 7 ஜெட் விமானங்களை பாகிஸ்தான் விமானிகள் குப்பையாக்கினார்கள் அப்படின்னு பேசுறாரு. ஏன்னா இந்தியா தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்துல மறுத்து வந்தது. பாகிஸ்தான் பொய் சொல்லுது, ஆதாரம் இல்லாம சொல்லுதுன்னு. இந்த பேச்சு உன்னிப்பா கவனிக்கப்பட்டிருக்கு ஃபாதர். அதாவது சில விமானங்கள் வீழ்த்தப்பட்டது உண்மைதான் தான் பொதுவா சொல்றாங்க. இங்க துரதிருஷ்டவசமாக மீடியா நமக்கு உண்மையை சொல்றது இல்லையா? இந்திய ராணுவத்தினுடைய வலிமையோடு பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய வலிமை கிடையாது. தரைப்படை, கடல் படை எந்த இதுலையும் ஒப்பீடு ஆனது அல்ல. ஆனா அவங்க ஆபரேஷனல் எஃபிஷியன்சி பெட்டரா இருந்திருக்குது. ஏன்னா 80% ஆயுதங்கள் சீனாவிடம் இருந்து பெறப்பட்டவை. ஸோ இந்த ஆப்ரேஷனல் இன்டகிரேஷனுங்கிறது கடகடன்னு நடக்கும். முன்னாடி நான் சொன்ன விஷயம் தான். பட் நம்மளோட ஆயுதங்கள் 20% இஸ்ரேல், 20% ரஷ்யா, 20% அமெரிக்கா, 20% அனதர் கண்ட்ரிங்கிறப்போ இந்த ஆப்ரேஷனல் இன்டகிரேஷன்ல நிறைய சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் சரி செய்தால் தான் ஃபியூச்சர்ல வார் ரெடியாகவும் நம்ம எஃபிஷியண்டாகவும் இருக்க முடியும். ஸோ அதனால ஒத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு வேளை பாகிஸ்தான் சொல்ற மாதிரி 7 விழலையா, 1 விழுந்திருக்கலாம், 2 விழுந்திருக்கலாம். ஆனா சில விமானங்கள் விழுந்தது அது உண்மைன்னு தான் பொதுவா எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதனால அதை ஒத்துக்கிறதுல நமக்கு என்னங்க இருக்கு? ஐ லாஸ்ட் பேட்டில்ஸ் வி லூஸ், வார் வி வின் அப்படின்னு சொல்லுவோம். களங்களை நாங்கள் இழக்கிறோம், ஆனால் போரை நாங்கள் வெல்கிறோம். களங்களை இழப்பது என்பது ஒரு பெரும் போரில் இயல்பு தானே இல்லையா? அது அந்த பணிவு தான் ஒரு வலிமை அப்படிங்கிற புரிய மாட்டேங்குது. நான் ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு, எஸ் ஐ ஹவ் ஃபெயில்ட், ஐ அம் சாரி, ஐ அட்மிட்னு சொல்றதான பலம் இல்லைங்களா? இல்ல கீழே விழுந்தாலும் மீசல்ல மண் ஓட்டல அப்படிங்கிறது எப்படிங்க? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் பூந்தமல்லியில படிச்சுட்டு இருக்கிறப்போ கரையாஞ்சாவில இருந்து பூந்தமல்லிக்கு போற நேரம் ஒரு நாய் குறுக்கு சைக்கிள் ஒரு கீழே தொப்படின்னு விழுந்துட்டார். நாய் ஓடிடுச்சு. பின்னாடி எங்களை பார்த்த கொஞ்சம் வெக்கமாயிடுச்சு. அவர் ஃப்ரெண்டு, நாய்க்கு பயங்கர அடி பார்த்துக்க அப்படின்னாரு. இதுல என்ன பெருமிதம் இருக்கு? நாய் குறுக்க வந்தது, விழுந்துட்டேன், கொஞ்சம் அடிபட்டுச்சு, நாய்ப்பு வந்துருச்சு, போய் டிஸ்பென்சரி கூட்டு போய் மருந்து போட ஹெல்ப் பண்றியான்னு விட்டுவிட்டு நாய்க்கு செம அடி பார்த்துக்கான்னு சொல்றதுல இதுல என்ன பெருமை இருக்குல்ல. அதே மாதிரி நம்ம இந்த அற்ப பெருமிதங்கள் எல்லாம் நமக்கு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உண்மையான வலிமை என்பது அமைதியாக இருக்கும். உண்மையான வலிமை என்பது அலை போல அது அடிக்காது. ஆழ்கடல் அமைதியா இருக்கும், அலம்பாது, சலம்பாது. நமக்கு சலம்பல் தான். நீங்க அர்ணாப் கோஸ்வாமியிலேருந்து ஒவ்வொரு டிவியா போட்டு பாருங்களேன். சலம்பல், அலம்பல், ஐயோ கேவலமா இருக்கு. இதான் இந்தியா இஸ் திஸ் a quality of India? See, greatness lies in coming up and say, yes, I made a mistake, we lost some battles, but we will not lose the war. நாங்க போரை இழக்க மாட்டோம், போரை we won சொல்லலாம், நீங்க டிக்ளேர் பண்ணலாம். அதனால அது ஒரு பாகிஸ்தான்காரர் சொல்றதே நான் பெருசா எடுத்துக்கல. இவங்க ஒண்ணுமே நடக்கல, எல்லாமே சிறப்பாருன்னு சொல்றது என்னையா இப்படி பண்றாங்க? சரி, எங்க தப்பு நடந்தோ அதை சரி பண்றதுக்குள்ள வழியை பார்ப்போம் இல்லையா? அப்படித்தானே இருக்கணும் லீடர்ஸ், தலைவர்கள் அப்படித்தானே இருக்கணும். அந்த பக்குவம் இல்லாத ஒரு காலகட்டம் என்ன பண்றது? அவ்வளவுதான், சரக்கு அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற என்ன பாக்குறது? எல்லாம் சொல்லிக்கிறது விஸ்வ குருன்னு சொல்லிக்கலாம், உலகத்துக்கே நான் தான் மகா குருன்னு சொல்லிக்கலாம். பட் உள்ளுக்குள்ள எல்லாம் பொக்கையும் மொக்கையுமா இருக்கு. என்ன பண்றது? இப்ப இந்த அவருடைய பேச்சுங்கிறது இந்தியாவை தாக்குதலுக்குள்ளாக்கக்கூடிய ஒரு பேச்சா பெரிய அளவுல இன்னைக்கு விவாதத்துக்குள்ளா இருக்கு ஃபாதர். இது நம்ம எப்பவுமே பாகிஸ்தான் சார்பில் பேசுகிறவர்கள், அது தூதரக அதிகாரிகளாக இருக்கட்டும், ஐநா பிரதிநிதிகளாக இருக்கட்டும், அல்லது வெளியுறவு அமைச்சராக இருக்கட்டும், அதிபர்களாக இருக்கட்டும், எல்லா உரைகளிலும் அவர்கள் காஷ்மீரை தொடாமல் அவர்கள் உரை இருப்பது இல்லை. அதே போல இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் வைக்காமல் இருப்பதில்லை. ஆனால் இந்த முறை அடிஷனலாக ஒன்று சேர்த்திருக்கிறாங்க. அது ஆர்எஸ்எஸ்னுடைய இந்து தீவிரவாதம். எப்படி நம்ம இஸ்லாமிய தீவிரவாதம்னு ஒன்று சொல்றோமோ, அதே மாதிரி ஆர்எஸ்எஸ்னுடைய இந்து தீவிரவாதத்தை அவங்க பேசு பொருளாக்குறாங்க. இதுக்குள்ள ஒரு பெரிய உலக அரசியல், ரொம்ப பெரிய உலக அரசியல் இருக்குது. அது இந்தியாவுக்கு நல்லது அல்ல.
இப்போ நீங்கள் அமீரகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, அமீரகமோ எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. தங்களது நாட்டுக்குள் எந்த வகையான தீவிரவாதமும் வந்துவிடக்கூடாது. கன்சர்வேட்டிவ் முஸ்லீமாக இருக்காங்க. ஒரு பழமை தன்மை கொண்ட ஒரு பாரம்பரியமோ எப்படி வேணாலும் வச்சு கன்சர்வேட்டிவ். பட் எல்லா நாடுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. இஸ்லாத்திற்குள் ஆயுதம் தாங்கியவர்களோ, வன்முறையில் ஈடுபடுகிறவர்களோ, தீவிரத்தன்மை கொண்டவர்களோ நாட்டுக்குள் வந்து விடக்கூடாதுங்கிற நான் பார்க்குறேன். கத்தார் கரெக்டாக இருக்கிறாங்க. ஈவன் சவுதி அரேபியா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அவங்க வெளிநாட்டில் உள்ள தீவிரவாத குழுக்கள்லாம் ஆதரவிச்சாங்க. அதெல்லாம் நிறுத்திட்டு. ஆக அந்த தீவிரவாதம் என்பது தங்களையே அரிக்கும், அது ஒரு கரையான் புற்று போன்றது என்கின்ற புரிதல் இஸ்லாமிய நாடுகளுக்கே இருக்கிறது. இங்கே என்னன்னா, நீங்க வந்து நல்ல அழகா நல்ல சூப்பரா இதை போட்டு தேசியம், இந்திய தேசியங்கிற வந்து ஒரு முலாமை போட்டு நீங்க பூசினாலும் உலகத்துக்கு அது தெரியும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஏன் இன்னைக்கு அமெரிக்காவில் வந்து இந்தியர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை வந்திருக்குன்னா 100% RSS மட்டும்தான் அதற்கு, RSS பரிவாரம் தான் அதற்கு காரணம். நீங்க வேற யாரையும் குறை சொல்லாது. நீங்க அமைதியா அடக்க ஒடுக்கமா இந்த நாட்டை வந்து ஜனநாயக நாடா வச்சிருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 50 ஆண்டுகள்ல உலகம் முழுசு இந்தியர்கள் கொடி கட்டி பிறந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு மக்கள் தொகை எண்ணிக்கை இருக்குது. இன்னைக்கு வந்து இவனை வந்து RSS has become also an expansionist organization. அதாவது நம்ம ஆதிக்கத்தை விரிவுபடுத்த வேண்டும், அதற்காக இந்தியர்களை எல்லாம் அனுப்பி வைக்க வேண்டும், தூதரங்களை எல்லாம் அதற்கு பயன்படுத்த வேண்டும், அதற்காக நம்ம யோகாங்கிற பேர்ல போகலாம், கலை பண்பாடுங்கிற பேர், இது எல்லாம் அவனுக்கு புரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஏங்க நீ மட்டும்தான் அறிவாளியா? உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அறிவாளி தான் இல்லையா? எல்லாருக்கும் எல்லாம் புரியும். இப்போ அன்னைக்கு கூட ஒரு நண்பர், ஒரு இஸ்லாமிய நாடு ஒன்றில் இருக்கிற நண்பர் நாங்கள் சொன்னார், நிலைமை எல்லாம் மாறி போச்சு ஃபாதர். முன்னாடி வந்து யாருன்னே பார்க்க மாட்டாங்க. ஒரு இந்தியாவுக்கு நம்மள இந்தியாவுக்கு விடுவாங்க. இன்னைக்கு வந்து தெளிவாக அரசு அறிவுறுத்தலே இருக்கிறது. முதல் ப்ரிஃபரன்ஸு சன் ஆஃப் த சாயில், அந்த நாட்டை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் கொடுங்க. ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் வெளிநாட்டிலேருந்து எடுக்கிறதா இருந்தால் இஸ்லாமியர் ஒருவருக்கு கொடுங்கள். மூன்றாவது சாய்ஸ் வந்து கிறிஸ்தவர் ஒருவருக்கு கொடுங்கள். நான்காவது தான் நீங்கள் ஒரு இந்து என்றால். இப்படியெல்லாம் இருந்ததே கிடையாது. இது அவர்கள் உருவாக்குனதா இல்லை நாம உருவாக்கி கொண்டது இல்லையா? அதான் நான் திரும்பவும் சொல்கிறேன், வந்து நீங்கள் ஜனநாயக நாடாக இருக்கிற வரை தான் உங்களுக்கு உலகில் மரியாதை. அந்த ஜனநாயகத்தை நீங்கள் இழந்துட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டியது, ஏன்னா நம்ம அங்கே விருந்தாளிங்க தான். அது நம்ம நாடு கிடையாது. அது சவுதியாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், பிரித்தானியாவாக இருக்கட்டும், ஜெர்மனியாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், எந்த நாடுமே நம்ம நாடு இல்லை, அது அவங்க நாடு. அந்த நாட்டுக்கு நம்ம போகிறப்போ நம்ம வந்து இவங்க நல்லவங்க, ஒரு நல்ல நாட்டிலேருந்து வராங்கங்கிற ஒரு இம்ப்ரெஷன் இருந்தால் நம்மளை வந்து அவன் எடுத்துக்குவாங்க. நோ இட்ஸ் ரிலீஜியஸ் பிகட்ரி உள்ள ஒரு நாடு, அந்த நாட்டிலேருந்து வராங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்ததுன்னா இதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ இது சகலத்திற்கும் காரணம் RSS தான் என்னுடைய உலகளாவிய அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க ஃபாதர். நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.